வாழ்வோம் வாழ்விப்போம். இது இறைவாக்கு. இறைவனிடமிருந்து தன் அடியார்களுக்கு வழங்கப்பெறும் அருளமுதம். ஒன்றாம் அருளமுதம். வாசம். வாக்கு ஒன்று. நான் உங்கள் மத்தியில் வாசம் செய்கிறேன். அன்பு கண்களை கொண்டு என்னை தரிசியுங்கள். ஆரவாரத்தை அப்புறப்படுமே நீங்கள் அமைதி ஸ்பர்சிக்க முடியும். வாழ்வோம் வாழ்விப்போம். திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் சந்நிதியில் அலங்காரம் நடந்து கொண்டு இருந்தது. எதிர் வரிசையில் பக்தர்கள் காத்து நின்றனர். அதில் இறைவனும் ஒருவர். இறைவன் முன் கைக்குழந்தையோடு ஒரு அம்மா. இறைவன் மனதில் குழந்தை காணாமல் போய்விடும் என்ற எண்ணம். குழந்தையை பத்திரமாக பார்த்துக்கோங்க என்று இறைவன் அந்த அம்மாவிடம் கூறினார். தலையை ஆட்டிவிட்டு திரும்பினாள் அந்த அம்மா. மீண்டும் இறைவனுக்கு அதே உணர்வு. இப்பொழுதும் அழைத்து சொன்னார் இறைவன். அரையிற மாதிரி ஒரு பார்வை. அது மட்டும் அல்லாமல் எதிர் திசைக்கு இடைப்பயிற்சி செய்தால் அந்த அம்மா. அவர்களிடம் பேசுவதற்கு எத்தனிக்கிறேன் என்ற எண்ணம் தோன்றியது. அர்ச்சனை முடிந்து நகர்ந்தோம். 2 மணி நேரம் கழித்து 4 கிணறு பக்கம் அந்த அம்மா தன் குழந்தையை காணவில்லை என்று ஒப்பாரி சுற்றி நின்றவர்கள் வேடிக்கை பார்த்தார்கள். இறைவன் தரும் எச்சரிக்கைகளை எப்பொழுதும் அலட்சியம் செய்யாதே. வாழ்வோம் வாழ்விப்போம்.